கூட நடிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பொண்ணோட வெற்றிக்கு காரணமான ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேன்கனி கோட்டை கரஸ் சார், சாம்ராஜ் சுரேஷ் சார் அவர்களுக்கும், பிரின்சிபல் சார் செல்வராஜ் சார் அவர்களுக்கும், அவருடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஜெயா மிஸ், சௌமியா மிஸ், அருளானந்தன் சார், மணிமேகலை மிஸ், நிவேதா மேம், அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி செகண்டாக விஜய் அண்ணனுக்கு சொல்லணும். ஏன்னா எங்கள் பொண்ணு பயங்கர விஜய் ஃபேன். அவன் மட்டும் இல்லை, நானே எங்கள் சின்ன பொண்ணு எல்லாருமே விஜய் அண்ணனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அது 3 பேருக்கு தான் பாஸு. சின்ன குழந்தைங்களாம் இல்லைன்னா ரொம்ப அடம் பிடிச்சிட்டா. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய் அண்ணன் பார்த்ததில். எல்லா பசங்களுமே அவங்க பேரண்ட்ஸுங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஆனால் நான் எங்கள் ஐஷுக்கு நன்றி சொல்கிற ஆசைப்பட்றேன். ஏன்னா அவளால் தான் நான் விஜய் அண்ணனை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன். இன்னொன்று, பெயரிலும் விஜய் அண்ணா, அவருடைய வாழ்விலும் விஜயமாக இருக்கும் விஜய் அண்ணனுக்கு இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம் விஜயமாக இருக்க எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் தான். அதே மாதிரி உங்களுடைய இவ்வளோ நேரத்தை வீணாக்கி எந்த நெளிவு சொலிவும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே நல்லா அவங்கள கௌரவிச்சுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதே மாதிரி பசியோடு வந்த எங்களுக்கு எல்லாருக்குமே சிறந்த உணவு கொடுத்தீங்க. வெரி வெரி கிரேட் விஜய் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.
அனைவருக்கும் வணக்கம். வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமரும் பட்சத்தில், தளபதி அவர்கள் முதல்வராகும் பட்சத்தில் நான் 3 வேண்டுகோளை மட்டும் முன்வைக்கிறேன். தமிழகத்தில் நடைபெறும் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என உங்களிடம் பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் தமிழகம் ஒரு சாதியற்ற சமூகமாக மாற வேண்டும், மலர வேண்டும் என்பதற்காக சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியர்களுக்கு சாதியற்றோர் என்று நீங்கள் ஒரு அடையாளத்தை வழங்க வேண்டும். அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழகத்தில் குடிநோயாளிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை ஒரு குடிநோயாளிகள் அற்ற சமூகமாக மாறிவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் முதல்வராக பதவியேற்கும் முதல் கையெழுத்தாக தமிழகம் ஒரு மது அற்ற மாநிலமாக மாற வேண்டும், மலர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, தமிழ் மக்கள் தெருவெல்லாம் உங்கள் பேச்சாக இருக்கட்டும். அதற்கு உங்கள் அறிவார்ந்த செயல்பாடுகளே எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். தமிழ் குலம் ஒரு நாள் உன்னை தலைமையில் அமர்த்தும் என அன்போடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.